ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம R15 V3 Bs6 மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வண்டி இன்னும் ட்ரை ஆகலை. ஸோ கேனில் பெட்ரோல் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு ட்ரை ஆகிற நேரத்தில் போய் அடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் பெட்ரோல் வாங்க போகிறோம். நான் இதுலேயும் ஓகே பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பெட்ரோல் கேன் சிக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் 1/2 லிட்டர். இது 40 மேலே கொடுக்கணும். பெட்ரோல் எவ்வளோண்ணா? 94. ரெக்கார்ட் ஆகுதோ? ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து வண்டியை ட்ரை பண்ணோம். ஓனர் சொன்னார் ட்ரை ஆயிரும் ப்ரோ அப்படின்னாரு. சீக்கிரம் ட்ரை ஆனால் நல்லது. ஆமாம், பார்த்தீங்களா ட்ரை ஆகிடுச்சி. ட்ரை ஆகுது. அப்பா, எவ்வளோ நேரம் போராடுறதுக்கு அப்புறம் ஒரு வழியாக வண்டி ட்ரை ஆக போகுது. சார் அவள்தான் வண்டி முடிஞ்சி, சோலி முடிஞ்சி. நாக்கு தள்ளிடுச்சு வண்டிக்கு பெட்ரோல் இல்லாமல். நம்ம இப்போ அதுலேயும் 1/2 லிட்டர் தான் ஊற்ற போகிறோம். ஸோ டைம் இல்லை. என்ன ஸ்டார்ட் ஆகுது? ஏய், இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு முக்கு நின்றுச்சுன்னா நான் அப்படியே 1/2 லிட்டர் பெட்ரோல் உள்ளே ஊற்றிடுவேன். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன்றதுனால ஓவராக ட்ரைவ் பண்ண வேண்டாம் வண்டியை. அது ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். பார்த்தீங்களா, வண்டி கில் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணல, வண்டி போகல. ஓகே, ஆஃப் ஆகி போச்சுங்க. திறந்து கூட காட்டுறேன் பாருங்கள். இதுவே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியலையே. வண்டி பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த 1/2 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட் பாட்டில் 600 ml பாட்டில். இது இது பார்த்திங்கன்னா 600 ml பாட்டில். அது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ 500 ml. ஸோ இந்த 1/2 லிட்டர் பெட்ரோல் நம்ம உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றி பார்த்துடலாம் இவ்வளோ ஓடுதுன்னு. பண்ணுறது சூர்யான்னு வந்துச்சு. நிஜமாவா? CU இதெல்லாம் மாற்றிக்கலாமா? வாவ், பார்த்தீங்களா சூர்யான்னு வருது. இதெல்லாம் மாற்றலான்னு எனக்கு தெரியாதுங்க. ஓனர் பேர் சூர்யா தான். ஹாய் படின்னு வரும். இப்போ நான் பொறுமையாக தான் ஓட்டுவேன். பிகாஸ் இது இஸ் மைலேஜ். ஐயோ, ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். உங்களுக்கு ஓடோமீட்டரில் எவ்வளோ ஓடி இருக்குன்னு காட்டில் ட்ரிப்பே 0வும் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ஓடோமீட்டர் பார்த்திங்கன்னா 5816 ஓடி இருக்குது. ஸோ ஓடோமீட்டர் பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரிப்பியை நம்ம 0 பண்ணிக்கலாம். ட்ரிப்பி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ட்ரிப்பி பார்த்திங்கன்னா நம்ம 0 பண்ணிக்கலாம். ட்ரிப்பி ஓகே, ட்ரிப்பியும் 0 பண்ணியாச்சு. இப்போது திருப்பி நான் உங்களுக்கு 1 செகண்ட் காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா 5816 அதுதானே மட்டும்
5816 ஓடி இருக்குது ஓடும். இப்போ நம்ம ட்ரிப் பியில் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மைலேஜ் Bs6 115 எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே ட்ரிப் பி பார்த்தீங்கன்னா ட்ரிப் பி 0. ஓகே நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இந்த Bs6 கொஞ்சம் நல்லா இருக்குது சீட்டு. Bs4 நான் ஓட்டியிருக்கேன், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். முத்துக்கள் செழிக்கும் நிலத்தில் வித்துக்கள் விதைப்பாய் திருக்கும் மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள். பொருள் கோடி தந்தால்னா பாடக்கூடாதுங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் தந்தால் அப்படி பாடினா தான் கரெக்டாக இருக்கும். பொன்மகள் வந்தால் டேங்க் ஃபுல்லு பண்ணி தந்தால் அவ மேலே வாசம் பொங்கும் தேனாக பொங்குது 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 பொங்குது. சில இடத்துலலாம் செஞ்சுரியாக அடிச்சிருச்சு பெட்ரோலு. ஏடா பெட்ரோலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில், மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன் கேட்காதீங்க. இது மைலேஜ் டெஸ்ட் வீடியோ, அதனால தான் பெட்ரோலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எங்களை மாதிரி பைக்கர்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அது ஒரு பைக்கருக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. அவங்க இஷ்டத்துக்கு பெட்ரோல் அவங்க பாட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் கொடுக்குற பாக்கெட் மணியை வச்சு வீடியோவும் பண்ணணும், என் வண்டிக்கும் பெட்ரோல் ஊற்றணும். அது பெட்ரோலாக குடிக்குது, லிட்டர் கணக்கில் குடிக்குது. இதெல்லாம் பார்த்து எனக்கு இந்த வண்டியெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குங்க. என் வண்டி முருகன்னா 22 24 அந்த மாதிரி போயிடுது மைலேஜ். முழுக்காமல் ஓட்டுற வேண்டியதாக இருக்குது. இப்போ 100 ரூபா பெட்ரோல். ப்ரீமியம் பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா 98 ரூபா நான் அடித்தேன். மனசே இல்லைங்க எனக்கு. 98 ரூபா, அவ்வளோதான். இன்னும் 2 ரூபா அது எப்போ ஏற்றுறாங்களோ தெரில. பார்த்திங்கன்னா 8.8 கரெக்டாக 8.8 ஓட்டி இருக்குது. அப்படியே 10 வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே பிரிட்டுன்னு ஹைவேஸில் ஏறி பிரிட்டுன்னு ஓட்டிட்டு பிரிட்டுன்னு ஓனர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு பிரிட்டுன்னு வீட்டுக்கு போய் தூங்கிடலாம். உங்களுக்கு வியூ நல்லா தெரியுதானு தெரியல. எஜிகால் 13 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். 13 கிலோமீட்டர்ஸ். இன்னும் 10 ஓடுமா? 10 ஓடுனா 46 மைலேஜ். சே, நான் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த அப்பாச்சி கூட அவ்வளோ மைலேஜ் கொடுக்கலையே. 46 கொடுக்குமா? 40 கிக்ஸ் மைலேஜ் கொடுக்குமா கொடுக்காதா? இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகே, வீடியோ முடிவு கொண்டு வந்துடலாம். 100 க்ரூஸ் பண்ணலாம். சொல்றேன், 1/2 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ஓடி இருக்கு. 20.4. Oh my god 20.5. நம்ம அப்படியே யூட்டன் அடிக்கலாம். ஸோ இங்கே யூட்டன் இல்லை, அதனால் கீழே இறங்கி போய் பாலத்துக்கு அடியில் டனல் கட்டியில் தூந்து அப்படிக்கா வந்து அப்படியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரீச் ஆகிடலாம். என்ன ப்ரோ, பெட்ரோலுக்கு விலைக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க 21 ஓடுது.
25 ஓடுமோ? அப்போ 50 மைலேஜ். $22.0. Oh my god, 22.1. Oh my god, come on guys, come on guys. Ayyo, 23.6. $25.2. வண்டி ட்ரைவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 times ஆஃப் ஆச்சு. அந்த அளவுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு தான் அந்த 1/2 லிட்டர் பெட்ரோலே ஊற்றுனேன். இந்த 1/2 லிட்டர் 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃபுல் டேங்க் பண்ணி மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃபுல் டேங்க் பண்ணுற மைலேஜ் டெஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். நம்ம 1/2 லிட்டர் தான் ஊற்றி டெஸ்ட் பண்ணியிருக்கோம் வண்டியை. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஓடிட்டுருக்கு 26.6 ஓடிட்டுருக்கு. இதில் நான் எந்த ஒரு ஏமாத்தம் இல்லை, எதுவும் பண்ணலை. உங்களுக்கு வீடியோவை ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஃபுல் ரெக்கார்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பீட் பண்ணிடுறேன். கிட்டு போவோம். × 8 × 16. ஐயா வண்டி ஆஃப் ஆக மாட்டேன்டே, நான் என்ன பண்ணுவேன்? முக்குது ஆனால் ஆஃப் ஆக மாட்டேன்து. விட மாட்டேன்ல, நான் விட மாட்டேனே, விட மாட்டேன். சவனமுத்தா விட மாட்டேன்டா. ஐயோ விட்டா தட்டி போயிடும் போலியே. 28.0 28.1ங்க. யாரா போங்க நீங்கள். மைலேஜ் தர்மத்துக்கு கொடுக்குது. நான் 1 லிட்டர்லாம் அடிச்சிருந்தேன்னா போக வேண்டியது தானே போலியே. கிருஷ்ணகிரியாக போயிட்டு வந்திருப்பேன் நான் 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிருந்தா. R15 வருஷம்லாம் அளவே தேவையில்லைங்க. இன்னும்லாம் போட்டிருந்தாங்க. டியூக் R15 ஓனர்ஸ் எல்லாம் அழுற மாதிரி. ஆனால் உண்மை நான்னா அது உண்மை இல்லை. அழ வேண்டியது நாங்கள் தான். 400 cc வச்சுக்கிறவங்க மேலே தான் அள்ளணும். அப்பாச்சி 200 ஓனர்ஸ் கூட அழலாம். தப்பு இல்லை. அப்பாச்சி 200 ஓனர்ஸ் கூட அழலாம். 38 அவ்வளோதான் கொடுக்குது. வேறு யாரும் அழலாம், டியூக் அழலாம், RC அழலாம், அப்புறம் அழலாம். ஆனால் R15லாம் வாய்ப்பே இல்லை. தர்மத்துக்கு என்னங்க 60 மைலேஜ். 60 மைலேஜ் 60 கொடுத்துரும் போலையே. நார்மலாக ஓடிட்டுருக்குங்க. பார்த்தீங்களா? முக்கவே இல்லை வண்டி. அப்பா முக்கலான்னு சொல்கிறேன், முக்குது. சொங்கத்தா விடமாட்டேன்டா ஒன்று. நான் நில்லுன்னு சொல்ல ஓடனல. விடமாட்டேன்டா ஒன்று. விடமாட்டேன்டா 30 ஓடுற வரைக்கும் ஒன்று விடமாட்டேன்டா. 29 ஓடி நின்றுச்சு. எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸுங்க. ஆனால் அந்த வீடியோ 40 தான் மைலேஜ் கொடுக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு மேலேயும் ஓடுவேன்னு சொல்லிச்சு. சரி 30 கூடுறா 60 மைலேஜ்னு சொல்லலான்னு பார்த்தா 29 நின்றுச்சு. இதுக்கு மேலே நான் வற்புறுத்த விரும்பலை. ஸோ இந்த வீடியோ அபவுட் டு எண்ட். நம்ம உள்ளே வச்சுக்கிற அந்த 1/2 லிட்டர் பெட்ரோலை ஊற்றிடலாம். கிரிக்கால் பார்த்தீங்களா? உள்ளே ஒன்றும் இல்லை, க்ளவுஸ் தான் இருக்குது. க்ளவுஸ் வச்சுக்கிட்டே ஏன்டா க்ளவுஸ் போடலன்னா கேட்காதீங்க. அது ஃபுல் காக்லைட் க்ளவுஸு. ஸோ கையெல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. அது கொஞ்சம் லூஸ் ஆகணும். மைலேஜ் டெஸ்ட் தானே பண்ணுறோம், மெதுவாக தான் ஓட்டும். ஒன்று க்ளவுஸ் போடலை. மற்றபடி பார்த்தீங்களா சேஃப்டிக்கு ரைடிங் சூட்லாம் போட்டிருக்கேன். கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்கிறீங்க ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு ஓட்டுங்க ப்ரோ, அதான் சேஃபு அப்படின்னு. உங்கள் கேருக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கிரிக்கால் பைக்கர்ஸை கண்டிப்பாக எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறீங்க. அதனால் அதில் சந்தோஷம்.
கிற்கால் மூடிடும்ல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆசமான கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டூ வில்லன்.